வணக்கம். திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்து வைகோ அவர்கள் அருகில் வந்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் சந்தோஷத்தில் பூரித்து போன வைகோ. அப்படி நேற்றைய தினம் வைகோ மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோரது சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் வைகோ அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று வைகோவை நெகிழ்ச்சியடை வைத்துள்ளது. அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிய நிலையில் பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் மற்றும் வைகோ என வரிசையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வருவது பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. குறிப்பாக நேற்று முன்தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதேபோல் ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை 2 நாட்களில் 3 முறை சந்தித்து பேசினார். அது மட்டுமல்லாது பாஜகவுடனான கூட்டணியை ஓபிஎஸ் அவர்கள் முறித்துக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சந்திப்பும் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவில் கவனம் பெற்றது. இதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸும் திமுகவோடு கூட்டணி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ராமதாஸ் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் பாமகவும் திமுக கூட்டணியில் இணையலாம் என்று கருதப்படுகிறது. இதனால் பல்வேறு முக்கிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணையலாம் என்று கருதப்படுவதால் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகின. அதாவது துரைவிக்கோ அவர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை கூறி வந்தார். அது மட்டுமல்லாது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே பொதுவெளிகளில் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும் என்று துரைவைகோ கேட்டுக்கொண்டிருந்தார். இதனால் மதிமுக மீது அதிருப்தியில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியிலிருந்து மதிமுகவை விலக்கி வைக்க முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் வைகோ அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து திமுக மதிமுக இடையே இருந்த பிரிசல் சரி செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று முன்தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்த நிலையில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைய போவதாகவும் இதன் மூலம் மதிமுகவை கூட்டணியிலிருந்து வெளியேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் திடீரென வைகோ மற்றும் துரைவைகோ உள்ளிட்ட மதிமுகவினர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினர். மேலும் இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்திகளை சந்தித்த வைகோ அவர்கள் 2026 தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் மதிமுக திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதில்லை என்றும் தெரிகிறது. முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வைகோ அவர்கள் சந்தித்து பொன்னாடி அணிவித்த போது வைகோ அவர்களது கையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இறுக பற்றி கொண்டார். மேலும் கைகளை இறுக பற்றி கொண்டவாறே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வைகோ அவர்களும் சிறிது நேரம் பேசிக் கொண்டனர். இது வைகோ அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்தான் செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்றும் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். மொத்தத்தில் அனைத்து உதிரி கட்சிகளும் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதை காண முடிகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகுந்த கலக்கத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்த வைகோ அவர்கள் கையை இறுக பற்றி கொண்டு அவரது கலக்கத்தை போக்கி நம்பிக்கை கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.